ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீட்டில் வந்து எப்படி தைப்பூசம் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். காலையில் எந்திரிச்சோடனே கோலம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேரமாக இல்லை, 9 மணிக்கு தான். என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல்னு வந்தாலே என்னோடய அம்மா வந்து பூசணிக்காய் தான் செய்வாங்க. சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காய் சாதம் ரசம் வச்சுட்டு நான் சாமிக்கு படையல் பண்ணிட்டேன். அது கூட வந்து பால் பாயசம் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு சரி நம்ம கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஆனால் கோயிலுக்கு நாங்கள் கிளம்புனது என்னமோ ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. ஆனால் போகும்போது எந்த கோயிலுமே ஓப்பன் ஆகலை. ஈவினிங் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம அம்மா வீட்டுக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மதர் இன் லா வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னோடய மதர் இன் லா வீடு வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். போகிற வழி ஃபுல்லாகவுமே எஸ்டேட்டு தான். இது வந்து சாம்ராஜ் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வியூலாம் பாருங்கள். உங்களுக்கு இந்த வியூலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ராக்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் பேர். அந்த வழியில் தான் போகணும். உங்கள் எல்லாத்துக்கும் மஞ்சூர் தெரியுமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். சரி நம்ம போகிற வழியில் வந்து கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அங்கேயும் முருகர் சாமி இருக்குது. ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.